த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவரோட நடிப்பில் ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆயிருந்தது. ஜூலை 23 ரிலீஸ் ஆயிருந்த ஜனநாயகன் படத்தோட கதை என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பகவந்த் கேசரி படத்தில் இருந்த அதே கதை தான். அது என்ன கதை? திரு விஜய் அவர்கள், அதாவது தளபதி வெற்றி கொண்டான் திரு விஜய் அவர்கள் ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலில் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் சின்ன வயசு மமிதா பைஜு. திரு விஜய் அவர்களுக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி ஹெல்ப் பண்ணதுனால இவங்க 2 பேரும் ஒரு பாண்டிங் உருவாகிடுது. அந்த பாண்டிங் உருவான உடனே திரு விஜய் அவர்கள் ஜெயிலை விட்டு வெளியே வராரு. ஜெயிலை விட்டு வெளியே வந்தவர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்க போன இடத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் திரு விஜய் அவர்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு இறந்துடுறாரு. அந்த வாக்குறுதி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட பொண்ணான மமிதா பைஜுவை எப்படியாவது ஆர்மியில் சேர்க்கணும் அப்படின்றது தான் அந்த வாக்குறுதி. நம்ம விஜய் அவர்கள் தான் சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வாராச்சு. அப்படி சொல்லாததையே செய்யும்போது திரு விஜய் அவர்கள் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக திரு விஜய் அவர்கள் மமிதா பைஜு ஆர்மிக்கு அனுப்புறதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு சொல்லி எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறாரு. அப்படி அர்ப்பணித்து திரு விஜய் அவர்கள் மமிதா பைஜு எப்படியாவது ஆர்மிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதுக்கான பாதையில் எண்ணற்ற குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வருது. மமிதா பைஜு மூலமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. எப்பவும் போல தமிழ் சினிமா வழக்கப்படி ஒரு டுபாக்கூர் வெள்ளன் மூலமாகவும் எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தளபதி வெற்றி கொண்டான் திரு விஜய் அவர்கள் மமிதா பைஜுவை ஆர்மிக்கு அனுப்புகிறாரா இல்லையா? அதுக்கான பாதையில் வந்த தடைகளையும் தடங்கல்களையும் சுக்கு நூறாக்கி திரு விஜய் அவர்கள் எப்படி வில்லன்களை தோக்கடித்து தமிழ்நாட்டுக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தி அவர் எப்படி தளபதி வெற்றி கொண்டானா தலை நிமிர்ந்து நின்னாரு, இதெல்லாம் தான் ஜனநாயகன் படத்தோட கதை. அது சரி பாஸே, இந்த ஜனநாயகன் படத்துக்கு பஞ்சு டைலாக் அடிப்படையில் ஒரு வரியில் ரிவ்யூ சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட நண்பா, நண்பீஸ், தோழா, தோழிஸ் யாராவது ரொம்ப ஆவலோடு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கேசரியில் போடுவாங்க முந்திரி, 3 மணி நேரம் படம் முடிஞ்சிருச்சு, தூக்கத்தில் இருந்து எந்திரி. த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகிருந்தது. ஜூலை 23 ரிலீஸ் ஆகிருந்த இந்த படத்தை நான் ஜூலை 23 ஈவினிங் ஷோ பார்த்துருந்தேன். இப்போ நான் இந்த ரிவ்யூக்காக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை 23 சாயங்காலம் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இப்போ ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் இந்த ரிவ்யூக்காக பேசிகிட்டு இருக்க வரைக்கும்னு சொல்லி ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூன்னு சொல்லி 1, 10, 100, 1000 ஏன் லட்சம் பேர் கூட ஜனநாயகன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுட்ருக்கலாம். அதில் அவர் விஜயோட ஆதரவாளராகவோ இல்லை திரு விஜய் அவரோட ரசிகராகவோ இருந்துதான் ஜனநாயகன் வேறு லெவல் படங்க, பக்கா மாசு படங்க, தளபதி அப்படியே படத்தில் கொத்து புரடா போட்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஜனநாயகன் படத்துக்கு கூஸ் பம்ப்ஸ் ரேஞ்சில் பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஜனநாயகன் படத்தை பார்க்கலன்னா நீங்கள் ஒரு தமிழரே இல்லை, ஜனநாயகன் படத்தை பார்க்கலன்னா நீங்கள் ஒரு இந்தியரே இல்லை. ஏங்க, ஜனநாயகன் படத்தை பார்க்கலாம் நீங்கள் முதல்ல ஒரு மனுஷனே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவாக திரு விஜய் அவரோட ரசிகர்கள் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. யார் என்ன கருத்தை சொல்லியிருந்தாலுமே எனக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதனால் முதல்ல இந்த ஜனநாயகன் படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்றதோட நம்ம இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். பகவந்த் கேசரி படத்தில் இருந்த நல்ல மொமெண்ட்ஸ், அந்த நல்ல மொமெண்ட்ஸை அப்படியே எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் ஒரு சில மொமெண்ட்ஸை அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படி அந்த படத்தில் இருந்த நல்ல மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் அப்படியே இருந்திருந்தா அந்த மொமெண்ட்ஸ் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பகவந்த் கேசரி படத்தில் ஸ்ரீலீலா அவங்களோட லவ்வர்கிட்ட பாலையா யார், அவர் தனக்காக எண்ணத்தெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீன், அதே சீன் அப்படியே இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்குது. இங்கே என்னன்னா, பகவந்த் கேசரி படத்தில் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆனதை விட, அந்த சீனில் ஸ்ரீலீலா ஸ்கோர் பண்ணதை விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீனில் மமிதா பைஜுவும் பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனில் இருந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருந்தது. அதில் திரு விஜய் அவர்களோட தனி மனித, அதாவது திரைக்கு வெளியே இருக்க திரு விஜய் அவர்களை குறிக்கிறமான ஒரு சில எலமெண்ட்ஸையும் அந்த டைலாக்ஸில் சேர்த்துருந்ததுனால அந்த சீன் இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே எனக்கு முழு திருப்தி தந்த ஒரு சீன்னா அந்த சீன் தான். அதே மாதிரியே பகவந்த் கேசரி படத்தில் பாலையா அவர்கள் குட் டச் பேட் டச்சை பற்றி பேசியிருப்பார்.
அந்த சீன் இந்த படத்தில் அப்படியே இருக்குது. இந்த சீனுமே கூட பகவந்த் கேசரி படத்தில் தந்த எஃபெக்டை விட இந்த படத்தில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது அது இன்னும் கூட கரெக்டாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. ஏன்னா என்னதான் நாம் பாலையா அவர்களை பல படங்களில் பார்த்துருந்தாலுமே அவர் ஒரு தெலுங்கு நடிகர். நாம் பகவந்த் கேசரி படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்தாலுமே கூட அந்த டப்பிங் வாடை கண்டிப்பாகவே நமக்கு தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்கள் குட் டச் பேட் டச்சை பற்றி பேசும்போது திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய நடிகர்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க ஒருத்தர் தான் ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அவர் குட் டச் பேட் டச்சை பற்றி பேசுகிறாரு. அப்படி அவர் குட் டச் மற்றும் பேட் டச்சை பேசுகிற அந்த சீனும் பிக்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகி இருந்ததுனால இந்த ஒரு சீனையும் இந்த படத்தோட பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் இதை நாம் ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னா திரு விஜய் அவர்கள் ஜில்லா படத்தில் காஜல் அகர்வாலை எங்கே தொட்டிருப்பார், திரு விஜய் அவர்கள் சுறா படத்தில் தமன்னாவோட பாக்கெட்டில் எப்படி கையை விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லி பல பேர் கண்டிப்பாகவே பாடம் எடுக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் படத்தில் மட்டும் குட் டச்சை பற்றி பேசுவார், பேட் டச்சை பற்றி பேசுவார், பெண்கள் மேலே யாருமே கை வைக்கக்கூடாது, குழந்தைகள் மேலே யாருமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தத்துவத்துக்கு மேலே தத்துவமாக பேசுவார். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் என்னங்க நடவடிக்கை எடுத்தார், நடவடிக்கை எடுக்கலை, பொறுமையாக எடுக்கிறாரு, நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி தராரு, அது எல்லாமே ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது திரு விஜய் அவர்கள் எத்தனை முறை வாயை திறந்துருக்காரு, திரு விஜய் அவர்கள் பேசவே மாட்டுறாரு. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்க த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக இருக்க திரு விஜய் அவர்கள் வாயே திறக்க மாட்டார். ஆனால் படத்தில் வந்தார்னா மட்டும் குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி பக்கமாக வசனம் பேசுவார்னு சொல்லியும் பல பேர் கண்டிப்பாகவே திரு விஜய் அவர்களை விமர்சிக்க தான் போகிறாங்க. அப்படி விமர்சிக்கிறவங்கள நானும் ஒருத்தனாக இருந்தாலுமே நாம் பின்னாடி இந்த படத்தை பற்றி எண்ணற்ற விமர்சனங்கள் முன்வைக்க போகிறன்றதுனால இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்க அடுத்த பாசிட்டிவ் என்ன, அது என்னன்னா பகவந்த் கேசரி படத்தில் நம்ம காஜல் அகர்வால் மேடம் ஹீரோயினை நடிச்சிருப்பாங்க. பாலையாவுக்கு ஜோடி காஜல் அகர்வால். பாசே பாலையாவுக்கு ஜோடியாக ஸ்துதிஹாசன் நடிக்கும்போது காஜல் அகர்வால் நடிக்கக்கூடாதா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் அந்த டிபேட் இங்கே முக்கியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அவள் முக்கியமான டிபேட்னா பகவந்த் கேசரி படத்தில் பாலையாவுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் நடுவில் சீன்ஸுன்னு சொல்லி ஒரு சில சீன்ஸை வச்சுருப்பாங்க. ரெண்டு பேரும் கிட்ட வந்து சொல்லுங்க ஜி நீங்கள் சொல்லுங்க ஜி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் வராக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸை ரொம்ப மட்டமான சீன்ஸை வெறுப்பேற்றுற மாதிரியான சீன்ஸை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் இல்லை. காஜல் அகர்வாலோட சூப்பரான கேரக்டரில் பூஜா ஹெக்டே நடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பின்னாடி பூஜா ஹெக்டேயோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச போகிறோம். ஆனால் காஜல் அகர்வால் கொடுத்த மாதிரி மொக்க சீன்ஸ், தேவையில்லாத சீன்ஸ், வெறுப்பேற்றுற மாதிரியான சீன்ஸ், கடுப்பேற்றுற மாதிரியான சீன்ஸ், காண்டேற்றுற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் தவிர்த்திருந்தாங்க. அது இந்த ஜனநாயகன் படத்தோட அடுத்த பாசிட்டிவ். பகவந்த் கேசரி படத்தில் பாலையா அவர்கள் இன்டர்வல் போர்ஷன் அப்போ அப்படியே லாரியில் வந்து மாசாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் லாரி டிரைவராக என்ட்ரி கொடுக்கல. அது இந்த ஜனநாயகன் படத்தோட அடுத்த பாசிட்டிவ். அதே மாதிரி வேறு என்னங்க ஜனநாயகன் படத்துலேருந்து பாசிட்டிவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு வேறு எந்த பாயிண்ட்டுமே தோணாததுனால நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பக்கம் நகருவோம். அதில் முதல்ல நம்ம பேச போகிறது பகவந்த் கேசரி படத்தில் காஜல் அகர்வால் நடிச்சிருந்த ரோலில் நடிச்சிருந்த நம்ம பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டே மேடமை நான் தொடக்க காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. பூஜா ஹெக்டே அப்படின்றவங்க முகமூடி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாங்க. அடுத்து தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பூஜா ஹெக்டே ரொம்ப ஒரு பிஸியான நடிகை தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட நடிப்பில் அல வைகுண்டபுரமுலோ, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ராதேஷாம் அது மாதிரியான பூஜா ஹெக்டே மேடமுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க படங்கள் அவங்க நடிக்கிறப்ப நயன்தாராவை பல பேர் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேலே சொன்ன படங்கள் வந்திருந்த காலகட்டத்தில் த ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பூஜா ஹெக்டே மேடம் தான். ஆனால் அல வைகுண்டபுரமுலோ, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ராதேஷாம் மாதிரியான படங்கள் நடித்த நம்ம பூஜா ஹெக்டே மேடம் அதனைத் தொடர்ந்து பீஸ்ட் மற்றும் ஆச்சாரியா மாதிரியான படங்களில் பூஜா ஹெக்டே நடிச்சிருந்தாங்க. பீஸ்ட்டும் சரியாக போகலை, ஆச்சாரியா சுத்தமாக செல்ஃபே எடுக்கலை. அதனை தொடர்ந்து பூஜா ஹெக்டே மேடம் ஒரு சில ஹிந்தி படங்கள் நடித்தாங்க. அந்த ஹிந்தி படங்களை பார்க்குற அளவுக்கு என்னோட மனசில் தைரியம் இல்லை. அதன் பிறகு தமிழுக்கு திரும்ப வந்த பூஜா ஹெக்டே மேடம் ரெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரெட்ரோ படம் வந்ததே பல பேருக்கு தெரியாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட அந்த வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கும்போது பூஜா ஹெக்டே மேடம் சூர்யாவோட ஒரு படத்தில் நடித்தாங்களே அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்து அந்த படம் பேர் ஞாபகம் வராமல்
அதனைத் தொடர்ந்து செல்லில் தேடி டேட்டா எடுத்த பிறகு தான் ரெட்ரோன்ற படத்தோட பேரே ஞாபகம் வந்திருந்தது. ரெட்ரோ படத்தோட கதையில் மேடம் பூஜா ஹெக்டேவுக்கு என்ன தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்திருந்தாலுமே அவங்களோட கதாபாத்திரம் என்னோட மனசில் பதிஞ்சிருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது தான் பூஜா ஹெக்டே விஜயோட சேர்ந்து நடிக்கிறாங்க. விஜயோட கடைசி படத்தில் நடிக்கிறாங்க. பீஸ்ட் படத்தோட தோல்விக்கு பிறகு விஜயோட சேர்ந்து பூஜா ஹெக்டே மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாம் பார்க்க போகிறோம். முன்னாடி நமக்கு என்ன தெரியும், காஜல் அகர்வாலோட ரோல் பகவந்த் கேசரி படத்தில் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு இருந்தாலுமே கூட பூஜா ஹெக்டேவை இந்த படத்தில் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க நான் ரொம்ப ஆவலாக தான் இருந்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பகவந்த் கேசரி படத்தில் இருந்த அளவுக்கு ஜனநாயகன் படத்தில் பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் மொக்கையாக இல்லை, ஆனால் சூப்பராக இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. பூஜா ஹெக்டே மேடம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நாம் மேலே சொன்னேன். எந்த படம், அல வைகுண்டபுரங்களோ, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ராதேஷாம், ஏன் மேலே சொன்ன 3 படங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த அரவிந்த சமேத வீரராகவன் படங்களில் கூட பூஜா ஹெக்டே மேடம் அந்த படத்தோட ஹீரோவோட, அந்த படத்தோட மாஸ் ஹீரோவோட ஸ்க்ரீனில் இருப்பாங்க. ஆனால் அந்த மாஸ் ஹீரோ ஸ்கோர் பண்ணதை விட பூஜா ஹெக்டே மேடம் பல இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பூஜா ஹெக்டே மேடம் பல முறை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை நாம் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தா இருக்குமே. அப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஸ்கோர் பண்ணக்கூடிய பூஜா ஹெக்டே மேடம்க்கு இந்த ஜனநாயகன் படத்தில் எந்த இடத்துலையாவது அட்லீஸ்ட் ஒரே ஒரு இடத்துலையாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வாய்ப்பும் கொடுக்கல. அதை பற்றி அவங்களும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விஜய் படம், விஜயோட கடைசி படம், விஜயோட ஃபஸ்ட்டு ஹீரோயினாக யார் ஒன்றா இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் விஜயோட லாஸ்ட் ஹீரோயின் யார், பூஜா ஹெக்டே அப்படின்ற ஒரு பேருக்காக மட்டுமே அவங்க இந்த படத்தை நடிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் அவங்களோட காஸ்டியூம் சரியில்லை. ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த டான்ஸ் ஆடுற பாட்டில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை வடிவமைச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏங்க பூஜா ஹெக்டே மேடம் டிஜே படத்தில் என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டுருவாங்க தெரியுமா அப்படின்னு கூட ஒரு விஜய் ரசிகர்கள் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் பூஜா ஹெக்டே மேடம் இனி வரும் நாட்கள்லையாவது ஹீரோவோட சேர்ந்து நடிக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஹீரோவை விட ஸ்கோர் பண்ணுற மாதிரி ரோல்ஸில் நடிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி நடித்தாங்கன்னா மீண்டும் ஒரு முறை அவங்க கண்டிப்பாக ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமாவாக உயரலான்றத அவங்க கண்டிப்பாகவே மைண்டில் ஏற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூஜா ஹெக்டேவை தொடர்ந்து ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருந்த மற்றும் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க நடிகைனா அது நம்ம மமிதா பைஜு மேடம். மமிதா பைஜு மேடம் ஏன் கரா படத்தில் நடித்தாங்க, மமிதா பைஜு மேடம் எதுக்காக கரா படத்தில் நடித்தாங்க, மமிதா பைஜு மேடம் கரா படத்தோட கதையை கேட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த படத்தில் நடித்தாங்கன்னு சொல்லி நான் பல நாட்களாக யோசிச்சுட்ருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மமிதா பைஜு மேடம் கரா படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜனநாயகன் படத்தில் நடித்து முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் தெலுங்கில் ஸ்ரீலீலா நடித்த ரோலில் தமிழில் மமிதா பைஜு மேடம் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா, மமிதா பைஜு ஸ்ரீலீலா 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி பகவந்த் கேசரி படத்தில் ஸ்ரீலீலா மொக்கையாக நடிச்சிருப்பாங்களா, இல்லை ஜனநாயகன் படத்தில் மமிதா பைஜு மொக்கையாக நடிச்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் தான் பல பேர்கிட்ட இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட சீனில், அதாவது பாலையாவை பற்றி ஸ்ரீலீலா பேசினதை விட தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்களை பற்றி மமிதா பைஜு சென்டிமெண்ட்டாக பேசுகிற அந்த சீனில் கண்டிப்பாகவே வின் பண்ணது மமிதா பைஜு மேடம் தான். மற்றபடி என்டையர் ஃபிலிமாக பார்க்கும்போது ஸ்ரீலீலா, மமிதா பைஜு இவங்க 2 பேரும் நடிப்பில் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சதுதான் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா ஸ்ரீலீலாவும் கண்டிப்பாகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய நடிகை தான், மமிதா பைஜுவும் கண்டிப்பாகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய நடிகை தான். ஆனால் எப்படி யோசித்தாலுமே இதில் யார் மமிதா பைஜு யார் ஸ்ரீலீலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ள கண்டிப்பாக வந்துருந்தது. ஏன்னா 2 பேருமே அந்த ரோலுக்கு கரெக்டாக செட்டின் ஆகலை அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. மமிதா பைஜு மேடம் பிரேமலு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு வேர்ல்டு வைடு சென்சேஷனாக மாறி இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க தமிழில் ரெபல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்களா, அவங்க எந்த சீனில் வந்திருக்காங்க சொல்லுங்கள், தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் ரெபல் படத்தோட நிலைமை இருந்திருந்தது. அதன் பிறகு டியூடு படத்தில் மமிதா பைஜு நடிச்சிருந்தாங்க. டியூடு படம் மிகப்பெரிய ஹிட்டுன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக இருந்தாலுமே டியூடு படத்தில் வர மமிதா பைஜோட கேரக்டரைசேஷன் பல பேருக்கு பிடிக்கல, எனக்கும் சுத்தமாக பிடிக்கலன்ற உண்மையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணுறது நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனைத் தொடர்ந்து மமிதா பைஜு மேடம் தனுஷ் அவர்களோட ஒன்று சேர்ந்து கரா படத்தில் நடிச்சிருந்தாங்க. கரா படமும் அவங்க எதிர்பார்த்த முடிவு அவங்களுக்கு தரலை. இப்போ ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படமும் அவங்களுக்கும் விஜயோடு நடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு படம் மட்டும்தான். இப்போ என்னென்னா மமிதா பைஜு மேடம் அவரோட நடிப்பில் அடுத்து சூர்யா அவர்களோட ஒன்று சேர்ந்து அவங்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க.
ஏற்கனவே விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசர் வந்திருந்தது. அந்த டீசரே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எனக்குள்ள உருவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்திருந்தது. அந்த பாட்டும் நல்ல வைப்ஸ் தான் வந்திருந்தது. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்திலிருந்து த வெட்டிங் சாங் அப்படின்ற அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டை த ஒன் சூர்யா அவர்கள் பாடியிருக்காரு. இந்த பாட்டுக்கு யூத் கென் கருணாஸ் அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசை அமைச்சிருக்காரு. இந்த பாட்டுக்கு மமிதா பைஜு மேடம் மாசாக டான்ஸ் ஆடிருக்காங்க. மமிதா பைஜு மேடம் டான்ஸ் ஆடுறதுலாம் புதுசாங்க. எங்கள் த ஒன் சூர்யா அவர்கள் டான்ஸ் ஆடிருக்காருங்க, ரசிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடிருக்காருங்க அப்படின்னு சொல்லி இந்த வெட்டிங் சாங்கை பற்றி பல பேரும் பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி பல பேரும் பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரும்போது என்னோட பார்வையில் த வெட்டிங் சாங் எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் இந்த சாங் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஃபீலிங்கை தான் தந்திருக்குன்ற உண்மையை நான் இங்கே சொல்லி ஆகணும். அதுக்கு திரு சூர்யா அவர்கள் இந்த பாட்டை பாடினது காரணமாக அதுதான் மிக முக்கிய காரணம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டை முதல் முறை கேட்ட பிறகும் சரி, ஒரு 10-15 தடவை தொடர்ந்து கேட்ட பிறகும் சரி, எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டை சூர்யா பாடாமல் இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல பாடகர், சூர்யா நல்ல பாடகர் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் சூர்யா பாடாமல் ஒரு பாடகர் பாடியிருந்தால் இந்த பாட்டு இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற உணர்வு கண்டிப்பாகவே எனக்குள்ள உருவாகி இருந்தது. அடுத்து என்னென்னா, இந்த வெட்டிங் சாங் எனக்கு பேட்ட படத்தில் வந்திருந்த ஆகா கல்யாண பாட்டை பல மடங்கு ஞாபகப்படுத்திருந்தது, பல இடங்களில் ஞாபகப்படுத்திருந்தது. கென் கருணாஸ் அவரோட பாடல் வரிகளுமே கூட அந்த ஆகா கல்யாண பாட்டில் இருந்த பாடல் வரிகளோட எண்ணற்ற இடங்களில் ஒத்து போயிருந்தது. அதனால் இந்த த வெட்டிங் சாங் எனக்கு பட்டாம்பூச்சி சாங் அந்த வைப்பை தந்திருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே தரலை. பட் முதல் சாங்கான பட்டாம்பூச்சி சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த வெட்டிங் சாங் பெரிய அளவு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு இருந்தாலுமே கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மேலே எனக்கு இருக்க எதிர்பார்ப்பு 1 இன்ச்சு கூட குறையல. அதனால் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எந்த மாதிரி உணர்வை நம்ம எல்லாருக்குள்ளே உருவாக்க போகுது, இந்த படம் மமிதா பைஜு மேடம்க்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா இருக்காதா, திரு சூர்யா அவர்களுக்கு சிங்கம் 2 படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் தருமா தராதா, இது எல்லாத்தையும் நாம் எப்பவும் போல் அந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேசிக்கலாம். ஆனால் இந்த வீடியோன்றது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை பற்றினது இல்லை. ஏன்னா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், த ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படத்தில் பூஜா ஆக்டரோட கேரக்டரை பற்றி பார்த்தாச்சு, மமிதா பைஜு மேடமோட கேரக்டரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை முத்து பாண்டிடா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த மாசா சுற்றிக்கிட்டு இருந்த பிரகாஷ் ராஜ் அவரோட கேரக்டரை பற்றினது. பிரகாஷ் ராஜ் அவர்கள் எப்பேற்பட்ட நடிகர்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரை வில்லனாக நடிக்க சொன்னாலும் நடிப்பார், ஹீரோவாக நடிக்க சொன்னாலும் நடிப்பார், காமெடியாக நடிக்க சொன்னாலும் நடிப்பார், குணச்சித்திர நடிகராக நடிக்க சொன்னாலும் பக்காவாக நடிப்பார்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் அவர்கள் செட் ஆகாத ரோலே இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே. ஆனால் சமீப நாட்களில் கடந்த ஒரு சில வருடங்களில் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேரக்டர் ரோலில் நல்லா நடிச்சிடறாரு. காமெடி ரோல்ஸ் பெருசாக வரதில்லை, அப்படி வந்தாலும் அதிலேயே அவர் எப்பவும் போல் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஆனால் வில்லன் ரோலில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்போ வரக்கூடிய படங்களில் கரெக்டாக சூட் ஆகிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சூட் ஆகலை. ஏன்னா ஒரு பாஷா இருந்தால் ஒரு ஆண்டனி இருக்கணும், ஒரு ரஜினிகாந்த் இருந்தால் ஒரு ரகுவரன் இருக்கணுன்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ரகுவரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வில்லனாக நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் விஜய் அவரோட படங்களில் பிரகாஷ் ராஜ் பல படங்களில் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். கில்லி படத்தை பற்றி பேசியிருந்தோம், சிவகாசி, போக்கிரின்னு சொல்லி பல படங்கள் உதாரணமாக சொல்லலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய படத்தில் வாரிசு படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இப்போ ஜனநாயகன் படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் எதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவரோட நடிப்பும் அந்த கேரக்டரில் அப்படி தான் இருந்தது. இதே மாதிரி வில்லத்தனத்தோட இதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் டு சேம் கேரக்டரைசேஷனை கூட திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் பல படங்களில் நடிச்சிருக்காரு. சிங்கம் படத்தோட அது உதாரணமாக சொல்லலாம். இந்த படத்தில் பேசுகிற மாதிரினா பல விஷயங்களை சிங்கம் படத்தில் யார் வருவா, நான் தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த சீன்லாம் பார்க்கும்போது மாசாக இருந்திருக்கும். ஆனால் இது ஜனநாயகன் படத்தில் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு அரசியல்வாதி, ஜனநாயகன் படத்தில் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பட்டுன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுற மாதிரி தான் பிரகாஷ் ராஜாவோட கேரக்டரும் எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு வயசாகினது காரணமாக என்னன்னு தெரியல, ஆனால் அந்த கேரக்டரில் அவரோட நடிப்பும் அந்த மாதிரி தான் இருந்திருந்தது. அதனால் மை டியர் பிரகாஷ் ராஜ் சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், நீங்கள் ஒரு மாசான பக்காவான வில்லன். நீங்கள் வில்லன் நடிக்கிற படங்களில் அது விஜயாக இருந்தாலுமே கூட கில்லி படத்தில் விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணதை விட முத்து பாண்டியா நடித்த நீங்கள் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணீங்கன்றத எல்லாருமே ஒத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வில்லனாக பல படம் நடித்து சாதிச்சிட்டீங்க.
அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வில்லன் ரோல் நடிக்கிறத தவிர்த்துக்கிட்டு ரங்க மாரத்தாண்டா மாதிரியான படங்கள் நடித்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை நான் மறுபடியும் பழைய பிரகாஷ் ராஜா வந்து பழைய முத்து பாண்டியா வந்து வில்லனாகவே மாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு படத்தில் நடித்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் சந்தோஷப்படுற பல ஆட்களில் நானும் ஒருத்தன் தான். அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தில் வேறு யார் நடிச்சிருக்கா? பிரியாமணி நடிச்சிருக்காங்க. பிரியாமணியும் ஒரு மிகச்சிறந்த நடிகை, பல படங்களில் ஸ்கோர் பண்ண நடிகை. பாம கலப்பம்லாம் பார்க்கும்போது அப்படியே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். அதே பிரியாமணி மேடம் பாம கலப்பம் 2 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த பாம கலப்பம் 2 படத்தை பார்த்து நான் கதறி கதறி அழுதா தனி கதை. ஆனால் அந்த அளவுக்கு நடிப்பு திறமை வாய்ந்த பிரியாமணி மேடமை இந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க. அவங்க நடிக்க வச்சு அந்த ஃபர்னிச்சரையும் உடைச்சாச்சு. அடுத்து எங்கள் அண்ணன் சுனில் அவர்கள் தெலுங்கு சினிமாவில் காமெடினா இருந்தப்போ கொடிகட்டி பறந்தார். அவரை தமிழ் சினிமாவை கூட்டிகிட்டு வந்து படங்களில் காமெடியாகவும் நடிக்க வைக்கிறாங்க, வில்லன் கதாபாத்திரம் நடிக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு சில தமிழ் படங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் அது போதுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் சுனில் ரேஞ்சுக்கு அது கண்டிப்பாகவே போதாது. அடுத்து தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, இதன் பிறகு தயவு செஞ்சு சுனில் அவர்களுக்கு போலீஸ் கேரக்டர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்து வீரம் படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஒரு பாடல் வரி வரும். அது என்ன பாடல் வரி? யாரு படம் ஓடுனாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி திரு அஜித் அவர்கள் பாடியிருப்பார். அதே மாதிரி படத்தில் ஹீரோ யாராக வேணா இருக்கலாம், ஹீரோயின் யாராக வேணா இருக்கலாம், வில்லன் எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கலாம், பாலிவுட்டில் இருந்து கூட நடிகர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நடிகை, இந்த ஒரு சாதாரண நடிகை, இந்த ஒரு நடிகை ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா, அவங்க நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஸ்கோர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த சீனில் வந்துட்டாங்கனாலே அந்த ஸ்க்ரீனில் விஜயாவே இருந்தாலும் அவங்க தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, ரைச்சல் ரெபக்கா. ரைச்சல் ரெபக்கா மேடமை பற்றி என்னை பாராட்டி பேச சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கி நாளைக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட பாராட்டிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நடிகை ரைச்சல் ரெபக்கான்றது என்னோட கருத்து மட்டும் இல்லை, பல பேரோட கருத்து. நான் அவனோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ரைச்சல் ரெபக்கா மேடம் மெய்யழகன் படத்தில் வெறுமனே ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவனோட கேரக்டர் நாம் யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த ஜனநாயகன் படத்துலையும் ரைச்சல் ரெபக்கா மேடம் வருவாங்க. அவங்க கேரக்டரை நாம் யாருமே மறக்க போகிறதில்ல. ஆனால் மெய்யழகன் படத்தில் அந்த கேரக்டர் தந்த தாக்கத்தை இந்த ஜனநாயகன் படத்தில் ரைச்சல் ரெபக்கா மேடமோட கேரக்டர் தந்திருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே தரலை. அவங்க எப்பவும் போல் ரைச்சல் ரெபக்காவாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனால் மெய்யழகன் படத்தில் அவங்க அந்த கேரக்டராக நம்ம மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்க ரைச்சல் ரெபக்கா மேடம் நம்ம மனசுக்குள்ளே ரைச்சல் ரெபக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அவனோட கேரக்டர் என்ன தான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் நிறைந்ததாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலுமே அந்த என்டையர் சீக்வன்ஸை இன்னும் கூட பெட்டராக எடுத்துருக்கலான்றதும் என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தில் நாம் படத்தோட ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த ரிவ்யூவோட ஸ்டார்டிங்கில் கதையை பற்றி பேசியாச்சு. அடுத்து இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கண்டுபிடிச்சி சொல்ல ட்ரை பண்ணோம். ஒரு சில பாசிட்டிவ்ஸ் சொல்லிட்டோம். அடுத்து படத்தில் நடித்த 2 ஹீரோயின்ஸ், அடுத்து படத்தோட வில்லன், அதன் பிறகு ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நடிப்பு பற்றியும் பேசியாச்சு. அதன் பிறகு இப்போ ஜனநாயகன் படத்தோட குறைகள் என்ன, ஜனநாயகன் படத்தில் பாபி டியோல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட நடிப்பு இந்த படத்துக்கு வரமா இல்லை சாபமா, அதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பேசாமல், இந்த வீடியோ டியூரேஷன் ஏற்கனவே அதிகமாகிட்டதுனால நாம் ஜனநாயகன் ரிவ்யூ பார்ட் 2ல் இதை பற்றியெல்லாம் பார்த்துக்கலாம்.